மாதாந்திர பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உறுப்பினர்கள் மற்றும் சக நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். நன்றி. சென்ற கூட்ட அறிக்கை வாசித்தல் இன்றைய மாவட்ட செயலாளர் திரு வேலாயுதம் அவர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மதுரை மாவட்ட டாசோராவின் நிர்வாகிகள் சார்பாகவும் இந்த கூட்டம் 136வது கூட்டம். மிகவும் சிறப்பாக நாம் இத்தனை கூட்டங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் நான் மறுபடியும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நூற்றி 30வது கூட்டம் இந்த அரங்கிலே நடைபெற்றது. அப்போது உறுப்பினர்கள் வருகை தந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 24. நம்ம தலைவர் என்ன சொன்னார், 24 பேரே ரொம்ப கம்மியாக தெரியுது, இதோட எண்ணிக்கை குறைஞ்சது 40-45 குறையாமல் வருவாங்க எப்போவுமே, ஏன் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு கேட்டார். அப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு காரணத்தை சொன்னோம். ஆனால் இன்றைக்கி அதை விட கம்மியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, அதாவது நம்ம கூட்டத்தில் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இல்லை. சென்சிட்டிவ் இஷ்யூஸ் நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம உறுப்பினர்கள் என்ன அப்போ கூட்டத்தில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, என்ன சம்மதம் என்ன பண்ண போகிறாங்கன்னு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ இல்லாத ஒரு கூட்டம் நடக்கிறதுனால ஒரு காரணம் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறது. இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஆர்ஓஏ அசோசியேஷனில் நம்மளாம் ஆக்டிவாக இருந்தவங்க. ஆர்ஓஏ அசோசியேஷனை பொறுத்த மட்டும் மிலிட்டண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன். ஆனால் அந்த அசோசியேஷன்லேயே நம்ம இங்கே மாவட்ட அளவில் கூட்டம் கூட்டி அந்த கூட்டத்தில் இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன். சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இல்லைன்னா அந்த சின்ன ரூமுக்குள்ளேயே தான் நம்ம மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவ்வளோ பேர். ஆனால் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இருக்குது, ஏதாவது ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்க, அல்லது இந்த கலெக்டர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும், அல்லது இந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை 10 பேர் 5 பேர் அஃபெக்ட் ஆகிருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா கூட்டம் கூடுச்சுன்னா எவ்வளவு தூரத்துக்கு கூட்டம் நிற்கும்னு சொல்லி பாய்கிட்ட கேளுங்க. அந்த கடைசி வரைக்கும் நிற்கி ஓப்பன் கிரவுண்ட்லேயும் நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இஷ்யூஸ் சென்சிட்டிவாக இருக்கணும், அதுதான் காரணம். அதுக்காக வேண்டி நம்ம சென்சிட்டிவாக இஷ்யூஸை க்ரியேட் பண்ண முடியாது. நமக்கு அந்த மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூஸை வரவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம கொடுக்குறத வாங்கிக்கிட்டு கம்முன்னு ஓட்டிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆனால் நான் தலைவர்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன்னா, இந்த ஓய்வூதியர்கள் சங்கம் பல துறைகள் பல சங்கங்களை வச்சுருக்காங்க. அதுபோக சில துறைகள் இணைஞ்சு ஒரு சங்கத்தை வச்சுருக்காங்க. அதாவது பாட்டு ரீதியாகவும் சங்கங்கள் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஓய்வூதியர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10% நம்ம அசோசியேஷன் நம்பர் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஒற்றுமையாக இல்லைங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. மேனிஃபெஸ்டோவில் சொன்னது, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் 10% will be given to those pensioners who have attained the age of 17 சொன்னாங்க. பட் so far that commitment has not been fulfilled because there is no pressure. அந்த ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ரொம்ப அதிகமாக போக முடியல, ஏஜ் ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் எல்லா ஓய்வூதியர் அமைப்புகளும் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், அடுத்தது நாங்கள் ரோட்டில் நிற்க போகிறோம், அடுத்தது நாங்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட போகிறோம்னு சொன்னாங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் இந்நேரம் வந்திருக்கும். அதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எப்படியாவது எல்லா சங்கங்களையும் இணைச்சி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த கூட்டமைப்பு இந்த மாதிரி ஜென்ரல் இஷ்யூஸில் முன்னின்று நடத்தணும். அந்த மாதிரி நடத்தினாத்த நமக்கு எந்த கோரிக்கைனாலும் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. அதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நமது மாநில தலைவர் அவர்களுக்கு தெரிவித்து கொண்டு எனது சென்ற கூட்ட அறிக்கையை இப்போது வாசிக்கிறேன். சென்ற கூட்டம் 25/1/2025 அன்று இதே அரங்கிலே நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் திரு எஸ் மூக்கையா அவர்கள் தலைமை தாங்கினார்.
மாவட்ட துணைத் தலைவர் திரு KR ராஜா மதிவாணன் அவர்கள் வரவேற்புரை நல்கினார். அதன் பின்னர் நமது முன்னாள் பாரத பிரதமரும் பொருளாதார மேதையுமான திரு மன்மோகன் சிங் அவர்கள் மரணமடைந்ததையொட்டி அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தும் பொருட்டு தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலர் திரு வி. வேலாயுதம் அவர்கள் செயலர் அறிக்கையை வாசித்து தீர்மானங்களுக்கு உறுப்பினர்களின் கரவொலி ஒப்புதல் பெற்றார். மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு S. கங்காதரன் அவர்கள் பெரம்பலூரில் நடைபெற்ற 29வது மாநில செயற்குழு கூட்ட நடவடிக்கைகளை உறுப்பினர்களுக்கு வாசித்து காட்டினார். பின்னர் தலைவர் அவர்கள் தலைமை உரை நிகழ்த்தினார். தலைவர் உரையை தொடங்கும் முன்னர் 2025 புத்தாண்டு பிறப்பை ஒட்டி நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு S. கங்காதரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். அவருக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு நிர்வாகிகள் சார்பில் தலைவர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். தலைவர் அவர்கள் அவரது தலைமை உரையில் 29/12/2024 அன்று பெரம்பலூர், அரியலூர், கரூர் ஆகிய 3 மாவட்டங்களும் இணைந்து பெரம்பலூரில் நடத்திய 29வது மாநில செயற்குழுவின் சிறப்புகளையும் அக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த 3 மாவட்ட நிர்வாகிகளின் பங்களிப்பையும் எடுத்துரைத்தார். அக்கூட்டத்திற்கு குளிரூட்டப்பட்ட அரங்கம், மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மேடை, பிரம்மாண்டமான ஃப்ளக்ஸ்கள், முகப்பில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஆர்ச், அறை ஏற்பாடுகள், காலை சிற்றுண்டி, அறுசுவை மதிய உணவு, கூட்ட நிகழ்வுகளை வீடியோ எடுத்தல், பத்திரிகையாளர் கூட்டம் ஆகிய பல்வேறு அம்சங்களையும் ஏற்பாடு செய்த 3 மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை பாராட்டி பேசினார். இவ்வளவு சிறப்பு அம்சங்களுடன் நடைபெற்ற 29வது மாநில செயற்குழு கூட்டம் மதுரை மாநகரில் 10/2/2020 நாம் நடத்தி காட்டிய 11வது மாநில செயற்குழுவின் பரிணாமம் என்றால் மிகையாகாது என்பதையும் எடுத்துரைத்தார். எல்லா அம்சங்களுக்கும் முத்தாய்ப்பாக 2.5 கிலோ எடையுள்ள சிறப்பான ஆல்பம் ஒன்று தயார் செய்து அதனை அனைத்து மாவட்டங்களுக்கும் பெரம்பலூர் மாவட்ட தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான ராஜேந்திரன் அவர்கள் அனுப்பியுள்ளார். அதனையும் தலைவர் அவர்கள் இதுவரை கண்டிராத ஒன்று என்று பெருமையுடன் கூறினார். இரண்டாவதாக எடுத்துக்கொள்ள நான் ஞாபகப்படுத்தணும்னு நினச்சேன், நானும் மறந்தேன். இரண்டாவதாக நமது மாவட்டத்தில் சங்க வளர்ச்சி திருப்திகரமாக உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் இன்னும் சில உறுப்பினர்களை நாம் சேர்க்க வேண்டியதுள்ளது என்று தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த செயலாளர் அவர்கள் மாநிலத்திலிருந்து பெறப்பட்ட பட்டியலில் இன்னும் 2 மட்டுமே சேர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர்களை நம் மாவட்டத்தில் இணைப்பதற்கு தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். மூன்றாவதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நமது ஊதிய முரண்பாடு சம்பந்தமான 4 ரிட் மனுக்களில் 2 ரிட் மனுக்களுக்கு எதிர்வாதிரை கவுண்டர் அஃபிடவிட் வரப்பட்டுள்ளது என்றும் அந்த எதிர்வாதிரைகளுக்கு கூடுதல் விவரங்கள் தயார் செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் மீதமுள்ள 2 ரிட் மனுக்களில் எதிர்வாதிரைகளை பெறுவதற்கு விரைவு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். நான்காவதாக மாநில வளர்ச்சி நிதியை பொறுத்தமட்டில் நமது மாவட்டம் முழு தொகையையும் செலுத்தியுள்ளது. ஆனால் இன்னும் சில உறுப்பினர்கள் தொகையை செலுத்தாமல் உள்ளனர். அவர்கள் உடனே அந்த தொகையை செலுத்தி நமது சங்கத்தினுடைய நிதி நிலைமையை சீராக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மாவட்ட வளர்ச்சி நிதியை பொறுத்தமட்டில் 2025ஆம் ஆண்டுக்குரிய நிதியை அனைவரும் விரைந்து செலுத்துமாறும் கேட்டுக்கொண்டார். இறுதியாக 70 வயதுக்கு மேல் 10% பென்ஷன் உயர்வு, பழைய ஓய்வூதியம் அமல்படுத்துதல், மத்திய 8வது ஊதியக்குழு அமைப்பு, குடும்ப நல நிதி உயர்த்தி வழங்குதல், கம்யூட்டேஷனுடைய பிடித்த காலத்தை குறைத்தல் ஆகியவற்றை பற்றி விளக்கி பேசினார். பின்னர் உறுப்பினர்களிடையே கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றன. இறுதியாக கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் 1. நமது முன்னாள் பாரத பிரதமரும் பொருளாதார மேதையுமான திரு மன்மோகன் சிங் அவர்களது மறைவுக்கு எல்லோரும் எழுந்து நின்று 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தி தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 2. 29/12/2024 அன்று பெரம்பலூரில் நடைபெற்ற நமது சங்கத்தின் 29வது மாநில செயற்குழுவை மிகவும் சிறப்பாகவும் விமரிசையாகவும் இதுவரை நடைபெற்ற 28 செயற்குழு கூட்டங்களையும் மிஞ்சும் வண்ணம் நடத்தி காட்டிய பெரம்பலூர், அரியலூர், கரூர் மாவட்ட நிர்வாகிகளையும் அம்மாவட்டத்தினுடைய உறுப்பினர்களையும் பாராட்டி தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் எண் 3. நமது மாவட்டத்தை பொறுத்தமட்டில் சங்க வளர்ச்சியில் ஈடுபாட்டுடன் நிர்வாகிகள் செயல்பட்டு
இதுவரை 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்துள்ளனர். மாநிலத்திலிருந்து பெறப்பட்ட பட்டியலில் இன்னும் சேர்க்கப்பட வேண்டிய 2 உறுப்பினர்களை அடிக்கடி தொடர்பு கொண்டு அவர்களை அடுத்த மாத கூட்டத்திற்குள் சேர்க்க அறிவுறுத்தி தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 4, ஊதிய முரண்பாடுகளை சரி செய்யும் பொருட்டு நமது சங்கத்தால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 4 ரிட் மனுக்களில் இன்னும் எதிர்வாதுரை பெறப்படாத 2 இனங்களில் விரைந்து எதிர்வாதுரையை பெற மாநில சங்கத்தை கேட்டு தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 5, மாநில வளர்ச்சி நிதி ரூபாய் 500ஐ இதுவரை செலுத்தாத உறுப்பினர்கள் உடனே செலுத்த கேட்டும், மாவட்ட வளர்ச்சி நிதி 2025ஆம் ஆண்டுக்கு அனைத்து உறுப்பினர்களும் தவறாமல் செலுத்த கேட்டும் தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 6, 2025 புத்தாண்டை ஒட்டி நிர்வாகிகள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய நமது மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு எஸ். கங்காதரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 7, இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எஸ்கேசி வழங்கி சந்தோஷப்படுத்திய நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினரும் குடும்ப நிதியை உயர்த்தி வழங்க ரூபாய் 50,000 நன்கொடையாக வழங்கிய புரவலருமான திரு கண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. இறுதியாக நமது மாவட்ட பொருளாளர் திரு கண்ணதேவ் ஜெகதீஷ் அவர்கள் நன்றி கூற கூட்டம் இனிதே நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். இந்த தீர்மானங்களுக்கு கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். 131வது மாவட்ட செயற்குழுவிலே முழு ஈடுபாட்டுடன் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய சக மாவட்ட நிர்வாகிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மாநில பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தினுடைய சார்பாக என்னுடைய முற்பகல் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். வர வர மதுரையிலையும் மற்ற மாவட்டங்கள் மாதிரி ஸ்ட்ரென்த்து குறைந்து கொண்டு இருப்பதை பற்றி நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு ஒரு காரணம் சொன்னார், சென்சிட்டிவ் இஷ்யூஸ் எதுவும் இல்லை அப்படின்னு. நமக்கு இப்போ வி ஆர் இன் எ வெரி வெரி சென்சிட்டிவ் மூட். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பதால் நமக்கு அதனுடைய கஷ்டங்கள் தெரியவில்லை. ஆனால் நமக்கு பின்னால் புதிய ஓய்வு திட்டத்தின் கீழ் வீட்டுக்கு போனவங்கெல்லாம் வெறுங்கையோடு வீட்டுக்கு போனவங்க, அதுக்கப்புறம் மாதம் எந்த தொகையும் கிடையாது. அவர்களுடைய நிலையை எண்ணி பாருங்கள். அப்போது அதற்கென நாம் ஒர்க்கிங் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸும் சரி, நம்முடைய ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் சரி, தொடர்ந்து போராட்டம் வைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரசு, இப்போது இருக்கின்ற அரசு கூட நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதிய தொகை நாங்கள் தருகின்றோம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வருகின்றோம் என்றெல்லாம் நம்மிடம் ஆசை வார்த்தை காட்டி நம்முடைய ஆதரவை பெற்று இன்று ஆட்சியிலே அமர்ந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு இன்னும் மனம் வரவில்லை நமக்கு அதெல்லாம் செய்ய வேண்டும் என்று. ஸோ ஆக நம்ம சென்சிட்டிவ் பீரியடில் தான் இருக்கோம். ஏன்னா நம்ம எப்போவுமே சென்சிட்டிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம காட்டினா தான் இந்த அரசு உணரும். அல்லாத வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி சரி இதை பற்றி யார் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 4 வருஷமாக இருந்தது மாதிரி இன்னமும் இப்போது ஒரு அருமையான குழு ஒன்று போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், 3 வகையான சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ஒன்று, நீ நேஷ்னல் பென்ஷன் எடுத்துக்க, இல்லை அப்படின்னு சொன்னால் யூனிஃபைடு பென்ஷன் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், எடுத்துக்க, 1/4 நீ எடுத்துக்க அப்படின்ட்டான். யூனிஃபைடு பென்ஷன் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒர்க்கிங் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸு அசோசியேஷன்ஸ் அதை ப்ரிஃபர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் இருக்காங்க. ஆனாலும் எதுவானாலும் பழைய பென்ஷன் மாதிரி வராது அப்படிங்கிறதுனால நாம் பழைய பென்ஷனை விட்டு கொடுக்கக்கூடாது என்ற நிலையிலே நாமெல்லாம் போராடி கொண்டிருக்கின்றோம். நம்ம போராடலை அப்படின்லாம் கிடையாது. நம்மளை தவிர நம்ம எப்போவுமே வி திங்க் தட் வி ஆர் எலைட்டு பென்ஷனர்ஸ். அப்படிலாம் கிடையாது. பென்ஷனர்ஸில் எல்லோரும் ஒன்று தான். எலைட் பென்ஷனர்ஸு, நான் எலைட் பென்ஷனர்ஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பென்ஷன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆல் ஆர் ஈக்குவல், அப்படி தான் நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தவிர மற்ற எல்லாருமே
களத்துக்கு வந்துட்டாங்க, போராட்டத்தில் குதிச்சுட்டாங்க. நம்முடைய சங்கம், ஒருங்கிணைந்த சங்கம் AIFEA, ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஆஃப் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன், அதுதான் நம்ம வந்து இணைந்திருக்கின்றோம். அவங்க வந்து 18/1/2025 அன்று வந்து ஒரு பெரிய மாஸ் ஆர்ப்பாட்டத்தை இது துவங்கி அதன் பின் தொடர்ந்த போராட்டங்களை எடுத்து செல்ல வேண்டும். இந்த அரசு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும் வரை நாம் வந்து ஓயக்கூடாது என்றெல்லாம் கூட எங்களுக்கு மாவட்ட மாநில தலைவர்களுக்கெல்லாம் கூட அந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதியர் சங்கத்தினுடைய அழைப்பு கடிதம் வந்துச்சு 18ஆம் தேதி. ஆனால் 16ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ அரசாங்கம் வந்து 8th பே கமிஷனை வந்து இது ப்ரமல்கேட் பண்ணிட்டான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஆமாம், ஆல் இண்டியா ஃபெடரேஷனுங்கிறது சென்ட்ரல் தானே, நம்மளையும் சேர்த்து சென்ட்ரல் யூனிஃபைடு பென்ஷன் இப்போ நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஆல்சோ இன்ட்ரடியூஸ்ட் பை தி கவர்மெண்ட். வெதர் வி ஹாவ் டு அக்செப்ட் அப்படிங்கிறத தான் பற்றி இது பண்ணுறதுக்கு தான் இவர் குழு போட்டிருக்காரு. இப்போது குழு போடுவதெல்லாம் வந்து எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், டு டிலே தி இஷ்யூ. ஒன்றும் இல்லாமல் நீர்த்து போக செய்வதற்காகத்தான் இந்த குழுக்கள்லாம், எத்தனையோ குழுக்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுபோல் நீர்த்து போக செய்வதற்காக போடப்பட்ட குழுவின் மீது நமக்கு இன்னமும் நம்பிக்கை இல்லை. அதனால் நம்முடைய அந்த போராட்ட ஆயுதத்தை நாம் வந்து கூர்மையாக வைத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த அரசுக்கு கடைசி காலம் வரை நம்மாலான எதிர்ப்பை தெரிவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நினைவில் நம்முடைய ஒர்க்கிங் கவர்மெண்ட் சர்வன்ஸில் அரசு ஊழியர் சங்கம் கூட முந்தா நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஸோ அரசு ஊழியர் சங்கங்கள் பெரிய ஒரு போராட்டத்திற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஜாக்டோஜியோ பெரிய போராட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்ம பேக் பண்ண வேண்டியது நம்முடைய தார்மீக கடமை. அவர்கள் வந்து யார்? நம்முடைய வாரிசுகள். ஸோ நம்ம நல்லா இருந்தால் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன இதெல்லாம் பட்டமோ அது மாதிரி அவங்களும் வந்து போராடுகிறார்கள், எல்லாம் பண்ணுறாங்க. பட் அவர்களும் வந்து நன்றாக இருக்க வேண்டும் என்று நாமும் நினைக்க வேண்டும். அவர்களுக்காக நாமும் போராட்ட களத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய நிலைப்பாட்டையும் வந்து அவர்களுக்கு தார்மீக ஆதரவின் மூலம் தெரியப்படுத்த வேண்டும். வேறு என்ன பண்ண போகிறோம்? நம்ம எல்லாமே சொன்ன மாதிரி வயசானவங்களுக்கு என்ன தேர் இஸ் சம் லிமிட்டேஷன். அந்த லிமிட்டேஷனுக்குள்ளாரையாவது இருந்து நம்ம வந்து நம்முடைய ஆதரவை தெரிவித்து அவருடைய போராட்டங்களில் பங்கெடுத்து நாம் வந்து அவர்களுக்கான நீதியையும் பெறும் வரை நாம் வந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வகையில் வந்து AIFEA வந்து நாம் இணைந்திருக்கின்ற அந்த பொது சங்கம் வந்து சார் சொன்ன மாதிரி அது வந்து அகில இந்திய மாநில ஓய்வூதியர்களை உள்கொண்டது. ஸோ அதனால் வந்து அந்த சங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இப்போதைக்கு 40% வந்து தே ஹவ் டெஃபர்டு. 40%, இட்ஸ் நாட் பெர்மனண்ட். இது ஏன்னா 8th பே கமிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூஸ் வச்சுருந்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு. ஆனால் வந்து இது இடையில கூட சொல்லப்பட்டது, பே கமிஷன்லாம் இனிமேல் வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்க உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது, அதனால் நாங்கள் வந்து அதை அறிவிக்க போகிறதில்லலாம் சொன்னாங்க. ஸோ இப்போது சரியான சமயத்தில் 2 வருடங்களுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிவிப்பிற்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 40% அவர் அஜிடேஷன் ஹேஸ் பீன் டெஃபர்ட் 40%. ஸோ நாம் தயாராக இருக்க வேண்டும். எப்போதும் வந்து நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றால் நாம் வந்து வீதியில் இறங்கி போராடக்கூடிய வலு கிடையாது நம்மகிட்ட. நாம் இறங்கி போராடினாலும் கவலைப்படக்கூடிய ஆள்களும் கிடையாது. ஸோ அந்த சமயத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், யார் அதுக்காக வந்து போராடுகிறார்களோ அவர்களுக்கு நாம் வந்து ஆதரவு குரல் கொடுக்க வேண்டும். அந்த முறையில் இருந்து நம்முடைய கடமையை நாம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு, இது மேஜர் இஷ்யூஸ், சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மாவட்ட செயலாளர் அவர்கள் சொன்னதுனால நான் இந்த ரியாக்ஷன் உங்கள்கிட்ட தெரியப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றேன் என்பதை தெரிவித்து, அடுத்து நம்முடைய சங்கத்தினுடைய பிரச்சனை வந்து we have filed 4 writs. நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் தான் வந்து நடந்து வருகிறது. அதில் 4 writsல 3க்கு கொடுத்துட்டாங்க. இப்போ
கவர்மெண்ட் வந்து 3க்கு வந்து கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல். அதில் ஒன்று வந்து நாங்கள் கொஞ்சம் 17/12/84 வந்து கொடுக்கப்பட்டதனால் அதற்கான சாரி ஹலோ, அந்த 3/1 வந்து நாங்கள் வந்து ரிஜாயிண்டர் பெட்டிஷன் ஹேஸ் பீன் ப்ரிப்பேர்டு. அதுக்கிடையில் வந்து 2 கவர்மெண்ட் வந்து அடிஷ்னலாக 2 கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து தி ஹெல்ப் ஆஃப் அவர் சண்முகநாதன், திருச்சி மாவட்ட தலைவர், பாலசுப்ரமணியம் மாநில துணைத் தலைவர், இவங்கெல்லாம் சேர்ந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம். இவரையும் வந்து அடிக்கடி தொடர்பு கொண்டு நீங்களும் வாங்க தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்னேன். நம்முடைய அந்த ராஜேந்திரன் அவர்களை இன்றும் அவர் வரவில்லை. இருந்தபோதிலும் அவர் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்தாக வேண்டும். என்னன்னா அதை வந்து அந்த மற்ற 2க்கும் வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம். இன் தி மீன் டைம் வி ஆல்சோ எக்ஸ்பெக்ட் கவுண்டர் அஃபிடவிட் ஃப்ரம் தி கவர்மெண்ட்டு. ஸோ அதுவும் வந்துச்சுன்னு சொன்னால் நாளையும் சேர்த்து நம்ம வந்து இவர்கிட்ட பார்த்து வக்கீல்கிட்ட பார்த்து எதிர்வாதுரைகளில் நம்ம எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்து பேச வச்சு நம்ம இது நம்முடைய வழக்குகளை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்ற வகையில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றவங்களுக்காக என்ற தகவலை அடுத்து நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அப்போது அடுத்தது வந்து நம்முடைய சங்க வளர்ச்சியை பொறுத்தவரை நம்ம மாவட்ட செயலாளர் அவர்கள் சொன்னார் 2 பேர் தான். there are so many persons இன் மதுரை. உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் விடுபட்டிருக்கிறார்கள். மேடமே 2-3 பேர் புதுசாக சொன்னாங்க. என்ன அது மாதிரி நம்ம சேர்க்க வேண்டியவங்க நிறைய இருக்காங்க. தயவுசெய்து தெரிந்த நண்பர்கள் அவர்களுடன் பேசி அவர்களை நமக்கு, ஏன்னா ஒரு சங்கத்தினுடைய பலம் வந்து அதனுடைய எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட பேசி வந்து எல்லோரையும் வந்து ஒன்றிணைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களுக்கு முன்னால் நான் வைக்க ஆசைப்படுகின்றேன். அதுக்கப்புறம் வந்து நம்முடைய சொந்த பிரச்சனை. நம்ம எங்கே நைனா எங்கே காணோம்? அவர் வந்துட்டு என்னால் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கு. அப்படியா? ஆஹா, வந்துட்டாரு. அதானே, அதுக்கு போயிடுச்சா ஆளு? போயிடுச்சா? சரி. ஐயா, அதையாவது சாப்பிட்டு அதுக்கு சொன்னேன். அதுதான் அனுப்பிட்டு இருக்கேன், நீங்கள் உட்காருங்க நைனான்னு சொன்னேன். ஆனால் அவர் நம்மளை விட சுறுசுறுப்பாக இருக்காரு. ஆமாம், ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல உட்காந்துருக்காரு. அது இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் அது கவனிச்சு. அது வந்து அதாவது அந்த நாம் ஏற்கனவே பின்பற்றி கொண்டிருக்கின்ற ஒரு திட்டத்தை மேலும் சிறப்பானதாக ஆக்கிய பொறுப்பு அவரை சார்ந்தது. அவருக்கு ஒவ்வொரு கூட்டத்திலையும் அந்த நன்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் நன்றி தெரிவிக்க தகுதியானவர் அப்படிங்கிறதையும் நாம் சொல்லிக்கொள்கின்றேன். வந்து அந்த வகையில் வந்து நாம் நம்முடைய பங்காக வெறும் 1000 ரூபா, அவர் ஹி ஹஸ் கிவன் 50,000 rupees. நம்ம வந்து ஏற்கனவே 1000 ரூபா கொடுத்து 5,000 rupees ஈச்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இன்னொரு 1000 நம்ம கொடுத்து 5,000 10,000 ஆக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நம்முடைய நண்பர்கள் இன்னும் பாதிக்கு மேல் 42 பேருன்னாரு அன்றைக்கி. இன்று வந்து பொருளாளர் வரவில்லை, ஏன்னா வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணி தான் போகிறார். பாவம் வந்து சென்னையில் வந்து கல்யாணம் போல் இருக்குது, நான் ஃபேமிலியோடு போகணும், அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க, நான் வந்து எஸ்கேசிக்கெல்லாம் வந்து பணம் அனுப்புகிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப, அதாவது ஒரு கொண்ட கடமையில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர். அவர் ரொம்ப மனசெல்லாம் அங்கே தான் இருக்கும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப அன்ஹெசிடெண்ட்டாக, ஆமாம், சின்சியர் அண்டு சாஃப்ட், ஆமாம், போயிருக்கிறாரு. அதனால் அவர் சாஃப்டாக இருக்கார் அப்படிங்கிறதுக்காகவும் சின்சியராக இருக்கார் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து நம்முடைய கடமையை வந்து நம்மெல்லாம் செஞ்சிட்டோம். நம்மெல்லாம் கம் ஹியர் வெரி ஆஃபன் அண்டு வி ஹவ் பீன் பேயிங் ரெகுலர்லி, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்ம இங்கே கூட்டத்துக்கு வராதவங்களில் கொஞ்சம் அணுகி அவர்களுக்கும் வந்து அந்த FBFல இன்னொரு 1000 அதையும் வாங்கி, அதுலேயும் 42 பேரும் என்னமோ பாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னார்.
ஸோ அவர்களை கண்டறிந்து ஏற்கனவே லிஸ்ட்டு உங்கள்கிட்ட வாதிச்சு காமிச்சிட்டோம் யார் யார் கொடுக்கலங்கிறத. அதனால் அவங்கள்ட்டே வந்து இது பண்ணணும். அப்புறம் மாநில வளர்ச்சி நிதி ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் அசோசியேஷன் we have sent the entire amount in full to the state. ஆமாம், ஏன்னா நம்ம வந்து நம்ம எவ்வளவு அதாவது வந்து சங்க உணர்வோடு இருக்கின்றோம் என்பதை மாநிலம் தெரிய வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு எங்களுக்கு 100 பேர் இருந்தாங்கய்யா 50,000 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டிட்டோம். ஆனாலும் வந்து அதுலேயும் நம்முடைய நண்பர்கள் வந்து நிறைய பேர் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அவர்களையும் வந்து கொடுப்பதற்கான ஒவ்வொருத்தரும் ஒரு 4-5 பேரை நீங்கள் வந்து தத்தெடுத்துக்கிட்டு வந்திருக்கின்றார்கள். தத்தெடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் வசூல் பண்ணி நீங்கள் சேர்த்து நம்முடைய இதை வந்து போட்டு விட சொல்லலாம். சரி, வாட்ஸ்அப்பில் நான் இண்டிவிஜுவல் லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். ஆமாம், அது வாட்ஸ்அப்பில் போடலை. சரி, நான் போட்டு அனுப்புகிறேன். நம்ம டாஸ்வர வாட்ஸ்அப்லேயே போட்டுடுறேன் யார் யார் டிஃபால்ட்டர்ஸ் அப்படின்னு. அதில் வந்து நீங்களும் கொஞ்சம் எல்லோரும் வந்து ஊர் கூடி தேர்தலுக்கு வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஏன்னா முன்ன மாதிரி 42 நம்ம வரலன்னு சொல்கிறோம். ஆமாம், அந்த 42 பேர் இந்த வாட்ஸ்அப்பில் இல்லை. இது வேறு வாட்ஸ்அப் 48 பேர் தான் இருக்கு. இல்லை, அவங்களுக்காக வாட்ஸ்அப் இல்லை, நம்ம இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும், வந்திருக்கவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டிஃபால்ட்டர்ஸ். ஆமாம், சேர்த்து விட்டுருலாம். இல்லை, அது பாருங்க கங்காதரன். பட்டு சில பேர் அந்த ஃபோன் கிடையாது, ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது. அதனால் கேட்க சாத்து பேசு. அவங்களுக்கு கங்காதரன் அதை முயற்சி பண்ணி பாருங்க. லிஸ்ட் இருக்குல்ல, லிஸ்ட் நான் வேணா அனுப்பட்டுமா? சரி, நான் அனுப்புகிறேன். இல்லை, நான் அனுப்புகிறேன். வாட்ஸ்அப்லேயே அந்த லிஸ்ட்டை போட்டு விடுங்க. யார்? இல்லை, நான் தரேன். ஏன் இல்லை, இப்போ அப்ளிகேஷன் லிஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் போன தடவை அந்த லிஸ்ட்டு இருக்குது. இருக்குது. நீங்கள் ஆட் பண்ணி விடுங்க. ஆமாம், ரைட். சரி, நான் எல்லாத்துக்கும் லிஸ்ட்டை வந்து ஃபோன் லிஸ்ட்டு உங்களுக்கு அனுப்பிடுறேன். அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஜென்ரல் டிமாண்டு யார் யார் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் போட்டு விட்டுறேன். அதை வந்து நண்பர்கள் நீங்கள் தான் வந்து யார் கொடுக்கல, யார் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காங்க, பக்கத்து தெருவில் இருக்காங்க, யாரை நம்ம அணுக முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்து அவர்களை அணுகி கொஞ்சம் வசூல் பண்ணி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஏன்னா முன்ன மாதிரி வந்து அலைய முடியல எங்களால். முன்னால் வீடு வீடாக போய் அலைஞ்சோம். எதுலேயுமே வந்து இதுக்கு டிஃபால்ட் கிடையாது. அந்தளவுக்கு இந்த இதை வந்து இவ்வளவு பில்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னால் வந்து எங்களுடைய உழைப்பு இருக்குது. அது நாங்களே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. பட் ஆனால் இப்போ முடியலை. அதனால் ஒன்று, நான் வந்து ஐ எம் நாட் ரெசிடெண்ட். நான் இப்போ இங்கே உங்கள் முன்னால் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன். நாளைக்கும் தான் அதுக்கு தான் இப்போ பேசினார் டிரைவர், நான் ரெடி வரேன் அப்படின்றாரு. ஸோ அதனால் நாளைக்கு நான் அங்கே போய் ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா அங்கே உள்ள பொறுப்புகள் நிறைய இருக்குது எனக்கு. ஸோ அந்த நிலைமையில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து அலையக்கூடிய வயசு தாண்டிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த கடமையை செய்து நம்முடைய சங்கத்தை மிக சீராகவும் சிறப்பாகவும் கொண்டு வர வேண்டுமென்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு வேறு என்ன இஷ்யூஸ், அதே மாதிரி நம்முடைய மாநில பொறுப்பு வளர்ச்சி நிதி மாதிரி மாவட்ட வளர்ச்சி நிதியும் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஓ, அப்படியா? நம்ம பேங்க் அது போட்டு விட்றேன். ஓ, இல்லை, எவ்வரி இண்டிவிஜுவலுக்கு 2 letters I have sent on 2 occasions. I have sent 2 letters. அதில் மோட் ஆஃப் பேமெண்ட் சொல்லியிருக்கேன் அதில். ஆமாம் ஆமாம் ஆமாம். பட் அதுக்கு வந்து கொஞ்சம் இது தேவை. அதாவது இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கடுப்பாறை நானும் கடுங்க மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் சில பேருக்கு. அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஆளை பார்த்தோம்னா நான் 2 தடவைக்கு 3 தடவை கேட்டு நம்ம வந்து வசூல் பண்ணணும் அப்படின்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன்.
அந்த நிலைமையில் நம்முடைய சங்கம் வந்து மிகச்சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றது. இப்போ வந்து அடுத்த மாநில செயற்குழு வந்து இது பலமான கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடக்குது. அந்த கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர்கிட்டையும் பேசிட்டேன். நான் மீட்டிங் போட்டு எங்கள் ஆட்கள்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு நான் வந்து டேட் அண்டு வென்யூ சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. நான் அவர் அதாவது இவங்க நடத்தினதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கார். நான் வராமல் போயிட்டேனே அவர் நேட்டிவ் ஆஃப் துறையூர். ஆனால் வந்து அவருடைய குடும்ப சூழ்நிலை வர முடியல அந்த கூட்டத்துக்கு. ரொம்ப எல்லாருமே சிறப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவரை கேட்டிருக்கின்றோம். ஸோ மிகச்சிறப்பாக நடக்க வேண்டிய கூட்டம் வந்து நிச்சயமாக நடக்கும். அதை நாம் வந்து மிக அற்புதமாக இந்த சங்கத்தை நாம் வந்து சங்க கூட்டங்களையும் செயற்குழு பொதுக்குழுக்களையும் மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது இன்னும் தொடர வேண்டும் என்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் மிக முக்கியம். அதனால் ஆஸ்பத்திரி வேணுமா? எல்லோரும் ஃப்ரீ. அதாவது வந்து நாம் வந்து 2 தீர்மானங்கள் போட்டிருக்கோம் நம்ம மதுரை மாவட்டத்தில். யுனிக் தீர்மானம் மற்ற எந்த மாவட்டங்கள்லையும் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு தெரியாது. நாம் வந்து ஒரு முடிவெடுத்து போட்டிருக்கோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் மதுரை மாவட்டம் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு முன்னோடி மாவட்டம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்து நம்மில் சில பேர் வந்து தொடர்ந்து கூட்டத்திற்கு வர முடியலை. இப்போ பிச்சை அண்ணன்லாம் ஒருத்தர் இருந்தார். அதேமாதிரி இவர் தேவதாஸ் ஒருத்தர் இருந்தார். கோவிந்தராஜ். இவங்கெல்லாம் வந்து ஹெல்த்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் தே வில் பி தி ஃபஸ்ட்டு பர்சன் டு அட்டெண்ட் மீட்டிங். அந்தளவுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஹெல்த்து நல்லா இல்லைங்கிறதுனால இப்போது வந்து வீட்டிலே இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் போன்ற ஆட்களை போய் நாம் அதில் வந்து தேவதாஸ் வந்து மெட்ராஸில் செட்டில் ஆகிட்டார், பொண்ணோடு இருக்கிறாரு. அப்புறம் வந்து இவர் கோவிந்தராஜ் சாரை போய் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பச்சையண்ண திருமூர்த்தி வந்து எவ்ரி மீட்டிங் வில் அட்டெண்ட். பட் அவர் வரல. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த சார் சொன்னார் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஞாபகப்படுத்தினார், ஹாஸ்பிட்டலுக்கு நமக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் டு என்ட்ரி இன்ட்டு ஒரு சம் ஹாஸ்பிட்டல். அதுக்கு நம்ம வந்து இது வடமலையான தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றோம். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து டிஸ்கவுண்ட் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ யாரோட பேச வேணும், யார் லைசன் பண்ணிகிட்டு இருந்தாரோ அவரே முடியலை. ஸோ அவரையும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமூர்த்தி பார்த்துட்டு அதையும் நம்ம செழுமைப்படுத்தி முடிவான இதை வந்து நாங்கள் அடுத்த கூட்டத்தில் தெரிவிக்கின்றோம். ஸோ அதுவரை வந்து உங்களுடைய உடல்நிலை என்ன எதுனாலும் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் வி வில் கைடு. அவ்வளோதாங்க. ஸோ இந்த வகையில் வந்து நம்முடைய கூட்டம் நம்முடைய சங்கம் மிக சிறப்பாக மதுரையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல் வந்து மாநில அளவில் பார்த்திங்கன்னா ஒரு ஓய்வூதிய பெறுகின்ற சங்கம் வந்து முறையாக இது மாதிரி வந்து இப்போ 29 செயற்குழுக்களையும் 14 ஆண்டுக்கு ஒரு பொதுக்குழு இல்லையா, 14 ஆண்டு 14 பொதுக்குழுக்களை நடத்தியிருக்கின்றோம். ஸோ அந்த வகையில் வந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் எந்த தொய்வும் நம்மால் ஏற்பட்டது என்று இருக்கக்கூடாது. அதனால் வந்து எல்லாரும் சிறப்பாக செயல்பட்டு இன்னும் நம்முடைய சங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். போதும்.